இதுதான் நீங்க ஓபிஎஸ் அங்கு களம் இறங்குவதற்கு காரணம். கடந்த முறை நயினார் நாகேந்திரா என்ற பிஜேபி வேட்பாளர் முக்குளத்தூர் திருநெல்வேலியிலிருந்து இறக்குமதி செய்யப்பட்டவருடைய ரகசியம் அதுதான். அவரே பாவையா நடக்க முடியாமல் கிடக்காரு. அவர் பின்னாடி போய் என்னையா இந்த மனநிலை இருக்குது. அதனால ஓபிஎஸ் களத்திலேயே இல்லைன்னே சொல்லலாம். திமுக மேல கடுமையான அதிருப்தி இருக்கு. 39 தொகுதிகள், ஒரு தொகுதிகளாக நான் தனிச்செல்லாம் சொல்ல, 39 தொகுதியிலும் இதே மக்கள் மேல, மக்களுக்கு திமுக மேல வெறுப்பு இருக்கு. கார்பரேட் முதலாளிகளுடைய ஏஜெண்டா இருக்காருங்கிறாங்க. யார? ஸ்டாலின். ஆனா என்ன சொல்றாரு? நவாஸ்கனி பழைய மாதிரி இல்ல. அது அதிருப்தி வந்துருச்சு. அதிருப்தி வந்தாலுமே பிஜேபி ஓட்டு போடுவாங்களா? இந்த மாதிரியான காரணங்கள் தான் திரும்பவும் வாக்கு வங்கி அந்த அவர் பக்கம் திருப்பி விடுது. சார் திமுக ஜெயிக்கிறது அதே தான் சார். திமுக ஜெயிக்கிற 39 தொகுதியுமே இதுதான் நிலைமை. இந்த ரயில்வே ட்ராக்குக்காக நிதி ஒதுக்கப்பட்டு ஏறக்குறைய 20 வருஷம் ஆச்சு. 20 வருஷமா அந்த திட்டம் ரயில்வே இருக்கு. இன்னைக்கு வருது, அடுத்த பட்ஜெட் வருது, அடுத்த பட்ஜெட்ல வருது. 20 வருஷம் பட்ஜெட் போட்டாச்சு, ரயிலே வரல. இப்போ இந்த மக்கள் பூரா ரயிலே பார்த்தது இல்லை. எத்தனை கிலோமீட்டரு? 30 கிலோமீட்டர். ஆனால் இதெல்லாம் மத்திய அரசு மேல இங்கே இருக்கிறவங்க குற்றம் சாட்டுவாங்க. இப்போ நவாஸ்கனியை கேட்டாலும் மத்திய அரசுல அதை கண்டுக்க மாட்டேங்கிறாங்க. இல்லை, மத்திய அரசாங்க போராட வேண்டிய வேலை யாரு? நாடாளுமன்ற உறுப்பினர் தானே. மோடி நின்னா இப்போ டோட்டலாக சொல்லி தோத்து போயிடுவாருங்க. ஏன் எப்படி தோத்து போயிடுவாருன்னா 70% தான் வாக்கு பதிவாகுது. அது மோடி இல்லை, மோடியுடைய அப்பாவே வந்ததுனால இதுதான் நடக்கும். அண்ணாமலை கணக்கு முட்டாள்தனமான கணக்கு. அதனால 100% இந்து வாக்கு அங்க முழுமையாக திமுக இந்துவா, அதிமுக இந்துவா இருக்காங்க. அந்த ஓட்டு அப்படித்தான் பிரியுமே தவிர பிஜேபி இந்துவா பிரியாது. தமிழ் நேயர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம். நாடாளுமன்ற தேர்தல் நெருங்கிட்டு இருக்கிற நிலையில நம்முடைய தமிழ் சர்வே குழு தென் மாவட்டங்களில் முக்கியமான தொகுதிகளில் கருத்து கணிப்புகள் நடத்தி அதனுடைய முடிவுகள் நம்ம இப்போ ரீசெண்டாக வெளியிட்டுக்கிட்டே வரோம். அந்த வகையில் தற்போது கருத்து கணிப்புகள் எடுக்கப்பட்ட தொகுதிகள் குறித்தும் அந்த கருத்து கணிப்புகள் குறித்தும் தொகுதியினுடைய உண்மையான நிலவரங்கள் என்ன, எப்படி இருக்கிறது அப்படிங்கிறது குறித்தும் நம்முடைய பல்வேறு கருத்துக்களை பகிர்ந்து கொள்வதற்காக மூத்த பத்திரிகையாளர் திரு பாண்டியன் அவர்கள் இணைந்திருக்கிறார். அவரிடம் பல்வேறு விஷயங்கள் பேசலாம். வணக்கம் சார். வணக்கம். நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன் சார். முதலாவதாக சொன்ன மாதிரி இந்த கருத்து கணிப்பு, தொகுதி நிலவரங்கள், தேர்தல் நெருங்கிட்டு இருக்கிற நேரத்தில் இப்போ இந்த கடைசி நேரத்தில் எப்படி இருக்கு அப்படிங்கிறத பற்றின ஒரு பார்வை இருக்கு. முதலாவதாக இதில் ராமநாதபுரம் தொகுதியை பற்றி பார்க்கலான்னு நினைக்கிறேன். இதில் நம்முடைய கருத்து கணிப்பு முடிவுகள் என்னன்றதை உள்ளே போகிறதுக்கு முன்னாடி தொகுதி பற்றின உங்களுடைய பார்வை எப்படியாக இருக்கிறது? இப்போது முன்னாடி இருந்த நவாஸ்கனி எம்பியினுடைய செயல்பாடுகள், இப்போ அங்கே இருக்கிற வேட்பாளர்கள், ஸோ இதையெல்லாம் மையப்படுத்தி மக்களுடைய ஒப்பீனியன் எப்படி இருக்குன்னு நினைக்கிறீங்க? நவாஸ்கனி இரண்டாவது முறையாக திமுக கூட்டணி முஸ்லீம் லீக் வேட்பாளராக களத்தில் வேட்பாளராக நிற்கிறார். இவருக்கு அடுத்தபடியாக நீங்க அங்க பரபரப்பான வேட்பாளர் முன்னாள் முதல்வர், துணை முதல்வர் ஓபிஎஸ் நிற்கிறார். இதற்கு அவரு பிஜேபி தரப்புல நிற்கிறாரு. இவர் திமுக காங்கிரஸ் கூட்டணி, நடுவில் அதிமுக. ஆக மும்முனை போட்டி ராமநாதபுரத்தில். ராமநாதபுரம் தொகுதி என்றாலே முக்குளத்தோர்கள் டாமினேஷனான தொகுதி. இதுதான் நீங்க ஓபிஎஸ் அங்கு களம் இறங்குவதற்கு காரணம். கடந்த முறை நயினார் நாகேந்திரா என்ற பிஜேபி வேட்பாளர் முக்குளத்தூர் திருநெல்வேலியிலிருந்து இறக்குமதி செய்யப்பட்டவருடைய ரகசியம் அதுதான். நீங்க இது நீங்க முக்குளத்தோர் வேட்பாளர்கள் இல்லை முஸ்லீம் வேட்பாளர்கள் 2 பேர் தான். 2 பேருக்கு தான் அங்க களமை. ஏன்னா 29 30% முஸ்லீம் வாக்கு வங்கி அந்த பகுதி ராமநாதபுரத்தில் இருக்கு. அதே போல 20% முக்குளத்தூர் வாக்கு வங்கி. மீதி தேவேந்திர குல வேளாளர், யாதவ், நாடார் வாக்கு வங்கி. இதுதான் அங்க மேஜர் கம்யூனிட்டி. அப்போ திமுக வேட்பாளர் இருக்கிற நவாஸ்கனிக்கு 30% முஸ்லீம் வாக்கு வங்கினால நீங்க இப்போ எங்க ராமேஸ்வரத்திலிருந்து எடுத்துக்கலாம், கடற்கரையோரம். நீங்கள் ராமேஸ்வரம், ராமநாதபுரம், திருப்பாலக்குடி, தொண்டி, நம்புதாலை,
பாசிப்பட்டணம், வலசப்பட்டணம். ஏன்னா நான் அந்த ஊர் பிறந்த சொந்த ஊர் எனக்கு. உங்களோட பூர்வீகம் இல்லைங்களா? அப்போ எனக்கு அங்கே நிலமெல்லாம் இருக்கு, 3 ஏக்கர் விவசாய நிலம் இருக்கு, நிலமெல்லாம் இருக்கு. தொகுதி மக்களோட நாடி துடிப்பு எப்படி அப்படிங்கிறது அப்படியே தெரியும். டெய்லி எனக்கு பேசிட்டு இருக்காங்க. இப்போ ஃபோன் வந்துருச்சேன். இப்போ 250 ரூபாய்க்கு ரீசார்ஜ் பண்ணாதான் மாசம் பூரா பேசலாமே. அதனால தூங்கும் போதும் பேசுவான், மக்கள் எந்திரிக்கும் போதும் பேசுவான். அப்போ அது முழுக்க முஸ்லீம் வாக்கு 16 லட்சம் வாக்குல 30% போட்டா ஒரு 4 லட்சம் வாக்கு அப்படியே நவாஸ் கனிக்கு பெட்டிகள் விழுந்துரும். ஏன்னா எல்லாம் பிஜேபி எதிர்ப்பு, எல்லாமே துபாய் போன்ற அரபு நாடுகள்ல, மலேசியா, சிங்கப்பூர் வேலை பார்க்கிற முஸ்லீம்கள். அதனால சிந்தாமல் சிதறாமல் அப்படியே விழுந்துரும். 1. 2வது, தலித் கிறித்துவர்கள். நீ யாரு கேட்டீங்கன்னா, நீங்க தேவேந்திர குல வேளாளர்கள், அவங்க பூராமே இப்ப கிறிஸ்டியானிட்டியில் இருக்காங்க. எனக்கு தெரிஞ்ச ஒரு நண்பர் அந்தோனி, அவர் அந்த ஊர் தலைவர், அந்த சமூக தலைவர். போன முறை நவாஸ்கனி போய் அவர் தான் போய் கூட கூப்பிட்டு வச்சு எனக்கு வேலை செய்யுங்க அப்படின்னாரு. இப்போ அதே கிறித்துவ தேவேந்திர குல வேளாளர்கள் வாக்கு பூரா அப்படியே யாருக்கு கொடுக்குன்னா நவாஸ்கனிக்கு கொடுத்துரும். அடுத்து திமுக வாக்கு வங்கி. திமுக ஒரு ஓட் பேங்க் இருக்குல்ல, அது இந்த இடத்துல நான் அந்த ஓவரால் ரிப்போர்ட் சொல்லிடுறேங்க சார். நான் இப்போ ராமநாதபுரத்தில் டிஎம்கேக்கு 43% கிடைக்க வாய்ப்பு இருக்கிறது, பிஜேபி 23%, ஏடிஎம்கே 19% அப்படின்றத அங்கே சொல்லியிருக்கிறாங்க. இப்போ இந்த கருத்துக்கடி மூலமா தெரிய வந்திருக்கு. இது இப்படிதான் பிரதிபலிக்க போதா, மாற்றங்கள் இருக்குமா? இப்போ மக்கள் எப்படி? இல்ல அதாவது ஓபிஎஸ் தான் பிஜேபி வேட்பாளராக சொல்றாங்க. ஆனா ஓபிஎஸ்க்கு பெரிய வாக்கு வங்கி அதிமுக வாக்கு வங்கி, திமுக வாக்கு வங்கி தான் பலமான வாக்கு வங்கி. இந்த வாக்கு வங்கி உடைக்கக்கூடிய அளவுக்கு ஓபிஎஸ்க்கு அங்க வலு இல்லை. ஏன்னா ஓபிஎஸ் தான் முதல் முறையா ராமநாதத்துக்கு வர்றாரு. ராமநாதபுரம் அவருடைய பூர்வீகம் எது? தேனி பெரிய குளம் தான். அப்போ இவர் வெற்றி பெறுவாரா? வெற்றி பெற்றால் நாடாளுமன்ற உறுப்பினர் ஆவாரா? இல்லை இவர் நம்ம தொகுதிக்கான தேவைகளுக்கு பயன்படுத்திக்கலாமா? இப்படி ஒரு கணக்கு. இந்த கணக்குல எந்த கணக்கும் அவருக்கு சூட்டபிள் ஆகாது. ஜெயிச்சாலும் தோத்தாலும் அவர் தேனியில் தான் போய் பார்க்கணும். தேனியில தான் இல்ல சமூக வாக்குகள் இருக்குன்னு இப்போ ஒரு பக்கம் சொல்லியிருந்தீங்களா, அதுதான் அவருடைய நம்பிக்கையாக இருக்கு அப்படிங்கிறதும் ஒரு பக்கம் ஒரு பேசு பொருள். அப்போ அது அவருக்கு கை கொடுக்காது அந்த இடத்துல. இல்ல சமூக வாக்கு. அப்போ நீங்க ஒண்ணு அதிமுகவை விட்டு வெளியேறி இவருக்கு ஓட்டு போடணும், இல்ல முக்களத்தோடு திமுக விட்டு வெளியேறி அவருக்கு வாக்கு போடணும். அப்ப அதிமுக திமுக இருக்கக்கூடிய முக்களத்தோர்களுக்கு அந்த கட்சி நம்பிக்கை எல்லாம் போயிருச்சா? அப்படி ஒரு கேள்வி வருது இல்ல. அதை விட ஒரு நம்பிக்கை ஏற்படுத்திட்டாரா? இப்ப ஒன்றிய நகரம், வட்டம், மாவட்டம் எல்லாத்துக்குமான அடையாளம் திமுக அதிமுக தான். ஆனா ஓபிஎஸ் அங்க ஓபிஎஸ்ஓ பிஜேபியோ இவருக்கு வாக்கு போடுவதனால அவனுக்கு என்ன பலனும் இல்லை, எந்த பலனும் இல்லை. அதனால அந்த சமூகத்தால் சரி நம்மால் ஒரு ஆள் முதலமைச்சர் இருந்தாரியா, அவரு நம்ம தொகுதிக்கு வந்திருக்கார், இந்த அனுதாபம் இருக்குமே தவிர வாக்கு வங்கி பெருசா அவருக்கு மடைமாற்றுவதற்கு வாய்ப்பு இல்லை. வாய்ப்பு சுத்தமா கிடையாது. ஆனா நீங்க போன முறை அதிமுக கூட்டணியில நயினார் நாகேந்திரன் இருந்தார், 3.5 லட்சம் வாக்கு வாங்கினார். ஒரு 1.5 லட்சம் வாக்குல தான் அவரு தோத்து போனாரு. இப்ப அந்த நிலைமை இல்லை. ஏன்னா அதிமுக தனியா இருக்கு, பிஜேபி தனியா இருக்கு. ரெண்டும் ஒன்னா இருந்தா கூட அது முக்களத்தோருடைய நம்பிக்கை சரி இவர் ஜெயிச்சு எம்பி ஆயிடுவார். நம்ம மக்கள் இன்னொரு மனநிலை எப்படின்னா, ஜெயிக்கிற வேட்பாளர் தான் ஓட்டு போடுவான், இவர் தோத்து போ ஓட்டை வேஸ்ட் பண்ணக்கூடாது, இந்த மனநிலை இருக்கு. அப்போ இவர் வெற்றி திமுகவை அதிமுக ஓட்டை பண்ணி ஜெயிக்கக்கூடிய ஒரு மாசு இருந்ததுன்னா மக்கள் ஓட்டு போட்டுருவான். இவன் ஜெயிச்சிருவான்டா, இவன் பின்னாடி போனா நீங்க நமக்கு தாக்கு பிடிக்கலாம் அப்படின்னு தெரிஞ்சாதான் மக்கள் உங்க பின்னாடி வருவான். அவரே பாவம் நடக்க முடியாம கிடக்காரு, அவர் பின்னாடி போய் என்னையா, இந்த மனநிலை இருக்குது. அதனால ஓபிஎஸ் களத்திலேயே இல்லைன்னே சொல்லலாம். இப்போ முன்னாடி நவாஸ்கனி அவருக்கு கிடைக்க போற வாக்கு வங்கி பத்திலாம் பேசுனீங்க. இப்போ அது ஒரு பக்கம் அந்த சாதி மத ரீதியிலான அந்த வாக்கு வங்கி அப்படிங்கிற ஒரு விஷயம் ஒரு பக்கம் இருந்தாலும், அவருடைய கடந்த கால இப்போ 5 ஆண்டு கால செயல்பாடுகள் எப்படி இருந்திருக்கிறது? அவர் தொகுதிக்கு சொன்னதெல்லாம் செஞ்சுட்டாரா? கொடுத்த வாக்குறுதிகளை நிறைவேற்றிட்டாரா? இல்லை இன்னும் நிறைவேற்றாமல் நிறைய விஷயங்கள் மக்கள் ஏமாற்றத்தோடு இருக்கிறார்களா? அந்த பார்வையில் அவரோட செயல்பாடுகள் ரீதியிலான பார்வையில் என்ன சொல்றாங்க மக்கள்? நல்ல கேள்வி, நல்ல ஆழமான கேள்வி. நான் திருப்பி அந்தோனிக்கே வந்துடுறேன். நீங்கள் அவர் சொன்னால் ஒரு 5000 ஓட்டு விடுங்க. நான் சொல்லுகிற
அவர் ஏதோ அவரோட அபிமானியா இருந்துட்டு போறாரு, அதனால இல்ல அவருடைய அபிமானி தான் நேற்று வரைக்கும். இப்ப அபிமானியே இல்லை. ஏன்னா கொடுத்த எந்த வாக்குறுதியும் நிறைவேற்றவில்லை. அபிமானியா இருந்தவர் இப்ப என்ன சொல்றாரு? எதுவுமே செய்ய மாட்டேங்கிறாருங்க. போய் பார்க்க முடியலங்க, எதையுமே போய் பார்க்க முடியல. அவங்க சமுதாயத்துக்கு உழைக்கிறாருங்க. இந்த வெறுப்பு வந்துருச்சு. இவர் கிறித்துவ தேவேந்திர குல வேளாளர். யாருடைய கோஷ்டினா இவர் கிருஷ்ணசாமி ஜான் பாண்டிய 2 பேருக்கும் வேண்டிய ஆளு. ஆனா என்ன சொல்றாரு? நவாஸ் கனி பழைய மாதிரி இல்லை. அது அதிருப்தி வந்துருச்சு. அதிருப்தி வந்தாலுமே பிஜேபி ஓட்டு போடுவாங்களா? யார் பிஜேபி? முக்குளத்தோர். தேவேந்திர குல வேளாளர் முக்குளத்தோருக்கும் 7ஆம் சண்டை சரியா வராது. அப்போ அதிமுகல அவர் ஒரு முக்குளத்தோர். அப்ப திருப்பி எங்க வரணும்? பாய் வீடு பிரியாணிக்கு தான் வரணும். வேற இப்போ உண்மையாக இந்த மாதிரியான காரணங்கள் தான் திரும்பவும் வாக்கு வங்கி அந்த அவர் பக்கம் திருப்பி விடுது சார். திமுக ஜெயிக்கிறது அதே தான் சார். திமுக ஜெயிக்கிற 39 தொகுதியுமே இதுதான் நிலைமை. திமுக மேல கடுமையான அதிருப்தி இருக்கு. 39 தொகுதிகள், ஒரு தொகுதிகளாம் நான் தனிச்செல்லாம் சொல்ல, 39 தொகுதியிலும் இதே மக்களுக்கு திமுக மேல வெறுப்பு இருக்கு. ஆனால் முஸ்லீம்களுக்கு வெறுப்பு இருக்கு. யார் மேல? திமுக மேல வெறுப்பு இருக்கு. கிறிஸ்தவர்களுக்கு வெறுப்பு இருக்கு. கம்யூனிஸ்டுகளுக்கு அதை விட வெறுப்பு இருக்கு. ஏன்னா உலகம் முழுக்க போராடி பெற்றதை 8 மணி நேரம் வேலை, 8 மணி நேரம் ஓய்வு, 8 மணி நேரம் உறக்கம். இதை ஸ்டாலின் என்ன பண்ணாரு? 8 மணி நேரம் சம்பளம் வாங்கிக்கியா, 12 மணி நேரம் வேலை செய்யும் சட்டம் கொண்டு வந்தாரா? அது எதிர்ப்புக்கு அப்புறம் ரிட்டர்ன் பண்ணாங்க. என்னையா இப்படி இருக்காரு இவரு? அவங்க அப்பா இருந்தா செய்வாரா? அப்ப இவருக்கு அரசியல் அனுபவம் இல்லை. கார்பரேட் முதலாளியோட ஏஜென்டா இருக்காருங்கிறாங்க. யார? ஸ்டாலின். வேற வழி இல்லாம எந்த கூட்டணியில் இருக்காங்க? திமுக கூட்டணி விட்டார், வழி இல்லை. முஸ்லீம்களுக்கு வேற வழி இல்லை, கிறிஸ்தவர்களுக்கு வழி இல்லை, தேவேந்திர குல வேளாளருக்கு வழி இல்லை, வேலுமுருகனுக்கு சீட்டே இல்லை, வேற வழி இல்லை. கரெக்டா? இன்னைக்கு ஜவஹர்லாவுக்கு வேற வழி. சீட்டு கேட்குற, ஒரு சீட் கொடுங்க. எங்கால ஒருத்தன் எம்பி டெல்லிக்கு போனா பிஜேபி எங்கால எதிர்ப்பாரு. சீட்டே இல்லை போயா, வேற வழி இல்லை. எங்க இருக்காங்க? திமுக ராமநாதபுரம் மக்கள் அதே தான் நிலைமை. நவாஸ்கனி மீது வெறுப்பு. நவாஸ்கனி நீங்க தலித் மக்களுக்கா எந்த உதவியும் செய்யல. ஆனாலும் வேறு வழி இல்லாமல் என்ன பண்றாங்க? நவாஸ்கனிக்கு ஓட்டு போடுறாங்க. ஏன்னா நவாஸ்கனிக்கு எதிராக இருக்கிற யாரு? முக்குளத்தோர். ஓபிஎஸ் முக்குளத்தோர், அதிமுக முக்குளத்தோர். அப்போ முக்குளத்தோர்களுக்கும் தேவேந்திர குல வேளாளர்களுக்கும் தான் ராமநாதபுரம் கமிதி எல்லாம் என்ன ரத்தம் சிந்துகிற போராட்டம். இமானுவல் சேகர குரு பூஜை, தேவர் குரு பூஜை என்ன நடக்குது? ரத்தம் சிந்தனா சார். நடக்குதா இல்லையா? அப்ப எப்படி 2 பேரும் ஓட்டு போடுவாங்க? இதுதான். அப்போ அதிருப்தி அதிருப்தி அதிருப்தி. தேர்தல் வரும்போது திருப்தி திருப்தி திருப்தி. இதுதான் நவாஸ்கனியுடைய வெற்றி. இப்போ அங்க இருக்கிற சட்டமன்ற தொகுதிகள் அப்படின்னு பார்த்தோம்னா, இப்போ அதுல ஒவ்வொரு சட்டமன்ற தொகுதிகள் இருக்கு. அந்த சட்டமன்ற தொகுதிகள்னு அப்படின்னு பார்க்கும்போது ராமநாதபுரம், அறந்தாங்கி, திருச்சுழி, பரமக்குடி, திருவாடானை, முதுகுளத்தூர், இந்த தொகுதிகள் சட்டமன்ற தொகுதிகள் வாரியாக கொஞ்சம் மக்களோட பல்ஸ் மாறுபடும் அப்படின்னு பார்க்குறீங்களா? அங்கே முக்கியமாக தொகுதிகளோட பிரச்சனையாக சில பிரச்சனைகள் இருக்குது. அதாவது தண்ணி பிரச்சனை, அங்கே டெவலப்மெண்ட், தொழில்துறையில் டெவலப்மெண்ட் இல்லாமல் இருக்கிற பிரச்சனை, இந்த மாதிரியான சில விஷயங்கள், ரயில்வே ஃபெசிலிட்டி கம்மியாக இருக்குன்னு சொல்கிறது, இதெல்லாமே பிரதான பிரச்சனைகளாக இருந்துட்டு வருது. இதெல்லாமே ஒரு தொகுதிக்கு அந்த சட்டமன்ற தொகுதிகள் வாரியாக அந்தந்த பகுதிகள் இருக்கும். ஸோ இந்த தொகுதியில் இருக்கிற தீர்க்கப்படாத பிரச்சனைகள் அண்ட் தொகுதி வாரியாக மக்களுடைய பல்ஸில் ஏதாவது மாறுபாடுகள் இந்த பிரச்சனைகளை மையப்படுத்தி அப்படின்னு ஏதாவது இருக்குங்களா? இல்லை, இப்போ அந்த தொகுதியை பொறுத்த வரைக்கும் எல்லாமே பானாவரி நிலங்கள். நீங்கள் காவிரி நீங்கள் அறந்தாங்கி வரைக்கும், நீங்கள் அறந்தாங்கி திருவாடானை தொகுதி வரைக்கும் வரும். ஆனால் இது முழுமையாக வர்றதில்லை. இதுக்கு நவாஸ்கனிகிட்ட பல முறை நீங்கள் வேண்டுகோள் விடுத்தோம். அதற்கான வேலையை நவாஸ்கனி செய்யவே இல்லை. அந்த வருத்தம் அந்த மக்களுக்கு இருக்கு. ஆனாலும் இது அதிமுக செய்கிறாங்களா இல்லை பிஜேபி செய்தானா இவர்களை கண்டே பிடிக்க முடியல. அப்போ மக்கள் என்ன பண்ணுவான்? இந்த கோரிக்கை வருகிற எல்லா வேட்பாளர்கிட்டையும் காவிரி நீர் எது வரைக்கும் வரும்? திருவாடானை வரைக்கும் வரும். திருப்புணாவாசல், திருவாடம் தாண்டி எஸ்பி பட்டணம்னு ஒரு ஊர், எஸ்பி பட்டணம் தாண்டி திருப்புணாவாசல், அதாவது அந்த பாலாருக்கு மறுகரை வரை வரும். அது அறந்தாங்கி தான், அறந்தாங்கி மாவட்டம் தான். காங்கிரஸ் எம்பி திருப்புணாவாசல் திருவாங்கரசு இருக்கார்ல, அவருடைய பூர்வீகம். ஆனால் அது
தண்ணி வர்றதே இல்லை. இந்த கோரிக்கை அந்த மக்கள் தொடர்ந்து வைக்கிறான். ஒன்று. ரெண்டாவது, ரயில்வே ட்ராக். நீங்கள் தொண்டிக்கு வரணும்னா ரயிலில் எங்கே இறங்கணும்? ஒன்று ராமநாதபுரத்தில் இறங்கணும், இல்லை சிவகங்கையில் இறங்கணும், இல்லைன்னா நீங்கள் தேவகோட்டை ரஸ்தால இறங்கணும். அப்போது இந்த ரயில்வே ட்ராக்குக்காக நிதி ஒதுக்கப்பட்டு ஏறக்குறைய 20 வருஷம் ஆச்சு. 20 வருஷமா அந்த திட்ட ரயில்வே இருக்குது. இன்னைக்கு வருது, அடுத்த பட்ஜெட்டில் வருது, அடுத்த பட்ஜெட்டில் வருது. 20 வருஷம் பட்ஜெட் போட்டாச்சு, ரயிலே வரல. இப்போ இந்த மக்கள் பூரா ரயிலே பார்த்ததில்லை. எத்தனை கிலோமீட்டரு? 30 கிலோமீட்டர். ஆனால் இதெல்லாம் மத்திய அரசு மேல இங்கே இருக்கிறவங்க குற்றம் சாட்டுவாங்க. இப்போ நவாஸ்கனியை கேட்டாலும் மத்திய அரசுல அதை கண்டுக்க மாட்டேங்கிறாங்க. இல்லை, மத்திய அரசாங்க போராட வேண்டிய வேலை யாரு? நாடாளுமன்ற உறுப்பினர் தானே. நீங்கள் பல தொகுதிகளுக்கு நாடாளுமன்ற உறுப்பினர். நீங்கள் வெங்கடேசன் மதுரை எம்பிங்க, எத்தனை போராட்டம் நடத்தியிருக்காரு? மதுரைக்கு நீங்கள் சென்ட்ரல் கவர்மெண்ட் வேலையில் தமிழகம் புறக்கணிக்கப்படுதுன்னு டெல்லியில் எத்தனை போராட்டம் நடத்தியிருக்காரு? நவாஸ்கனி எந்த போராட்டம் நடத்தலையே. நவாஸ்கனி ஏதாவது போராட்டம் நடத்தினாருன்னா எந்த பத்திரிகை செய்தி வரலையே. அப்போ அந்த வருத்தம் அந்த மக்களுக்கு இருக்கு. ஆனாலுமே திமுக தான் ஓட்டு போடுவாங்க, நவாஸ்கனி தான் ஓட்டு போடுவாங்க. ஏன்? பிஜேபி எதிர்ப்பு என்பது முஸ்லீம் கிறிஸ்துவர்களுக்கு இயற்கையாகவே இருக்கு. இந்த வெறுப்பு தான் சிஐஏ என்ஆர்சி தான் நவாஸ்கனியை நீங்கள் அன்னபோஸ்டை ஜெயிக்க வைக்குது. இதுல திமுக வாக்கு வங்கியான இப்போ பிரதமர் மோடியே ராமநாதபுரம் தொகுதியில் நிற்கலான்ற ஒரு பேச்செல்லாம் முன்னாடி எழுந்தது. குறிப்பாக அங்கே இருக்கிற ராமநாத சுவாமி கோயில், அங்கே இருக்கிற ஒரு இந்துக்களினுடைய பார்வை, அது தெற்கில் இருக்கிற ஒரு காசி மாதிரி கன்சிடர் பண்ணி பார்க்கும்போது, அப்போ இங்கே இருக்கிற இந்துக்களோட வாக்கு வங்கி, அந்த மத ரீதியிலான அந்த ஒரு பார்வை இங்கே பிஜேபி சார்ந்து நிற்கிற ஓபிஎஸ்க்கு அப்போ கை கொடுக்காது. அப்போ அந்த இடத்துல இல்லை, அந்த வாக்குகள் அந்த ஒரு ஒரு பார்வையோ அந்த கணக்குகளோ இங்கே ஒரு எடுக்காதா, எடுபடாதா அப்படின்ற ஒரு பார்வை. இல்லை, ராமநாதபுரம் தொகுதி நீங்கள் 100% மோடிக்கு பாதுகாப்பான தொகுதியே இல்லை. மோடி நின்னா இப்போ டோட்டலாக 5 தோற்று போயிடுவாருங்க. ஏன் எப்படி தோற்று போயிடுவாருன்னா 70% தான் வாக்கு பதிவாகுது. அது மோடி இல்லை, மோடியுடைய அப்பாவே வந்ததுனால இதுதான் நிலைமை. அப்போது 70% ஓட்டு போடாகுது. 30% முஸ்லீம் கிறிஸ்துவர் வாக்கு தனியாக பிரிச்சிருங்க. அப்போ எவ்வளோ இருக்குது? 40%. 40%ல் மோடிக்கு 40% அப்படியே விழுந்தா தான் மோடி ஜெயிப்பார். 40% இது முட்டாள்களுடைய கணக்கு. நீங்கள் சும்மா பொருளை கிளப்பி விடுறது. 40% அப்படியே மோடிக்கு விழுகுமா? மோடி நின்னா கண்டிப்பாக பல கட்சி அங்கே களத்துக்கு வரும். திமுக கண்டிப்பாக களத்துக்கு வரும். திமுக வாக்கு வங்கிய அப்படியே முழுசா நீங்கள் மோடிக்கு போடாமல் திமுகவுக்கு போட வைக்க வேண்டிய வேலையை திமுக அதிமுக தனித்தனி வேட்பாளரை நிறுத்துகிற பொழுது இந்த முஸ்லீம் வாக்கு 30 விட்டுருங்க. இந்த 40%, 30 ஓட்டே போட மாட்டான், 30 முஸ்லீம் கிறிஸ்துவர் வாக்கு. அப்போ 40%. 40% திமுகவும் அதிமுக பிரிச்சா மோடிக்கு என்ன கிடைக்கும்? மோடி ஜெயிப்பாரா? இந்த கணக்கு யாருமே போடல. இந்த கணக்கை இதுதானே யதார்த்த கணக்கு. இதுதான். முஸ்லீம் போடுவாங்களா சார்? கிறிஸ்துவன் போடுவாங்களா? வாங்கவே ஒரு ஓட்டு கூட வாங்க முடியாது. மோடியே நேர வீட்டில் அவங்க வீட்டில் உட்காந்து பிரியாணி சாப்பிட்டாலும் போட மாட்டாங்க. போடுவாங்களா? 30 போச்சு. 30 முதல் 35% அவங்க மேட்டுக்குடி அவன் ஓட்டே போட மாட்டான். 40% அதிமுக இந்து, திமுக இந்து, பிஜேபி இந்து. மொத்த 3 இந்து சேர்ந்து மோடிக்கு போடுவாங்களா? அப்போ அண்ணாமலை கணக்கு முட்டாள்தனமான கணக்கு. அதனால 100% இந்து வாக்கு அங்க முழுமையாக திமுக இந்துவா அதிமுக இந்துவா இருக்காங்க. அந்த ஓட்டு அப்படித்தான் பிரியுமே தவிர பிஜேபி இந்துவா பிரியாது. இப்போ இதில் நம்ம முக்கியமாக பேசும்போது நவாஸ்கனி பற்றி பேசியிருக்கோம், நிறைய பன்னீர்செல்வம் பற்றி பேசியிருக்கோம். இதில் இப்போ மாற்றாக இருக்கிற இப்போ ஏடிஎம்கேல இருக்கிற ஜெயபெருமாள், நாம் தமிழர் கட்சியில் இருக்கிற சந்திரபிரபா, ஒரு பக்கம் அதிமுக இங்கே பிரதான எதிர்க்கட்சியாக இருக்கிறது, அவங்களுக்குன்னு ஒரு வாக்கு வங்கி இருக்குது. இன்னொரு பக்கம் ஒரு மாற்று எதிர்பார்க்கிற இளைஞர்களுடைய வாக்குகளை நாம் தமிழர் கட்சி நிர்ணயிக்கலாம். அவங்க ஒரு பக்கம் ஒரு கணிசமான வாக்குகளை, ஏன்னா அவங்களும் ஒரு பக்கம் ஓட் பர்சன்டேஜில் வளர்ந்துக்கிட்டே வராங்க. அப்படிங்கிற ஒரு ரீதியில் அவங்களையும் தவிர்க்க முடியாமல் பார்க்கணும் 4 முனை போட்டியாக. அப்போ இந்த பிரதானமாக இருக்கிற நவாஸ்கனி, பன்னீர்செல்வம் தாண்டி இப்போ அதிமுகவில் இருக்கிற ஜெயபெருமாள் அண்ட் நாம் தமிழர் இருக்கிற சந்திரபிரபா, இவங்களுக்கான பார்வை எப்படி இருக்கு? இல்லைங்க, நீங்கள் நாம் தமிழர் இந்த ரேஸ்லேயே இல்லை. நீங்கள் 6 தொகுதிகள்லையும்
5.5 தான். இப்போ அது சின்னம் இல்லாத நேரத்தில் நாம் தமிழருடைய வாக்கு வங்கி பெட்டிகள் வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை. நாம் தமிழர் தேவை இப்போ நாளுக்கு நாள் குறைஞ்சி போச்சு. தமிழ் தேசிய அரசியலில் சீமாங்கிட்ட இல்லை. ரெண்டாவது, எந்த ஆளுங்கட்சி எதிர்கட்சிகளை வலுவாக எதிர்க்கக்கூடிய மனநிலையிலையும் சீமான் இல்லை. அதுதான் சீமானுடைய பலம். இவர் ஆளுங்கட்சி எதிர்கட்சியை திராவிடங்களை எதிர்ப்பதை குறைச்சிட்டார். அப்போ ஒன்று, முஸ்லீம் கிறித்துவர் வாக்கு வங்கி சீமானுக்கு இருந்தது. அவர் கிறித்துவ நாடார், அதனால் கிறித்துவர்கள் அவரை நேசித்தான். அப்போ கிறித்துவர்கள் முஸ்லீம்கள் சைத்தானின் பிள்ளைகள்னார். அதில் கிறித்துவர் இவர் விட்டு வெளியே போயிட்டான். அந்த வாக்கு வங்கியும் போச்சு. முஸ்லீம் வாக்கு வங்கி ஒரு ஓட்டு கூட விழுகாது. இவர் பிஜேபி டீம்னு எல்லாம் மக்கள் நினைக்கிறான். பிஜேபிக்கு ஆதரவாக இருக்காரு, அதிமுக ஆதரவு இருக்காரு நினைக்கிறான். அப்போ அதுவும் வாக்கு இல்லை. அதனால சீமா நிரந்தர வாக்கு வங்கியான 5% தக்க வைத்தால் அது பெரிய விஷயம். ஒன்று, ஓபிஎஸை பொறுத்த வரைக்கும் அந்த ராமநாதத்துக்கு அறிமுகமான வேட்பாளர் அல்ல, அறிமுகம் இல்லாத வேட்பாளர் தான். தொடர்ந்து அந்த தொகுதியில் நிற்பாரானா நிற்க மாட்டார், தொகுதிக்கு வருவாரானா வரமாட்டார். வீடு அங்கே இருக்கான வீடு அங்கே இல்லை. அப்போ இந்த சொந்த தொகுதியை டிடிவி கொடுத்துட்டு இவர் இங்கே வந்து நிற்கிறார். முக்குளத்தூர் வாக்கு வங்கி தனக்கு ஆதரவாக திரும்புன்னு அதுக்கு வாய்ப்பே இல்லை. அதனால போட்டி திமுக அதிமுக, அதாவது நவாஸ் கனிக்கும் ஜெயபெருமாளுக்கும் தான் போட்டி. அதிமுக திமுக. ஜெயபெருமாளுக்கு எந்த மாதிரியான இல்லை, ஜெயபெருமாளுக்கு அதிமுக வாக்கு 20% அப்படியே கிடைக்கும். 20% முழுசு அப்படியே கிடைக்கும். ஏன்னா திமுகவுக்கு அடுத்து பெரிய கட்சி அதிமுக தான். அதனால ஜெயபெருமாள் 2வது இடத்துக்கு வருவார். பிஜேபியில் 2வது இடத்துக்கு வர முடியாது. ஆனால் இங்கே எடப்பாடி பழனிசாமி மேலே முக்குளத்தூருக்கு ஒரு கோபம் இருக்கிறது அப்படிங்கிற ஒரு விஷயம் இப்போ வரைக்குமே நீடிச்சுட்டு தான் இருக்குது. அப்போ அது எதுவும் அந்த ராமநாதபுரம் களத்தில் பிரதிபலிக்காதா? அது அந்த அதிமுகவினுடைய வாக்கு வங்கியில் ஏதாவது சரிவுகளை ஏற்படுத்த வாய்ப்பு இருக்கிறதா? இல்லை, நீங்கள் எடப்பாடியை பொறுத்த வரைக்கும் ஒரு ஓபிஎஸ் அங்கே இல்லை. ஆனால் 5 ஓபிஎஸ் அவர் உருவாக்கி வச்சுருக்கார். செல்லூர் ராஜு, முக்குளத்தூர், திண்டுக்கல் சீனிவாசன், நத்தம் விஸ்வநாதன், உதயகுமார். நீங்கள் 5 ஓபிஎஸ்க்கு சமம். அப்போது இந்த முக்குளத்தூருடைய நீங்கள் எதிர்கட்சி துணைத் தலைவர் ஓபிஎஸ் எடுத்துட்டு யாரை உட்கார வச்சிருக்காரு? உதயகுமார் உட்கார வச்சிருக்காரு. அப்போ அந்த மக்கள்லாம் பார்க்குறாங்களா இல்லையா? ஓபிஎஸ் அதிமுக சார்பாக அந்த தங்க கவசம் பேங்க் லாக்கரில் இருக்கு. அதிமுகவுடைய பொருளாளர் தான் சாவி கொடுக்கணும். அப்போது வங்கி மேனேஜர் சாவி கொடுக்க முடியாதுட்டார் யார்கிட்ட? ஓபிஎஸ் கிட்ட. நீங்கள் பொருளாளர் அல்ல, இப்போ அதிமுக நீங்கள் வெளியேற்றப்பட்டீங்க. இது எனக்கு என்ஓசி யார் கொடுக்கணும்? எடப்பாடி கொடுக்கணும். அவர் தான் அந்த கட்சி தலைவர். தேர்தல் ஆணையம் அங்கீகரிச்சிருச்சு. எடப்பாடி உடனே சொல்லிட்டார், நீங்கள் சாவியை என்கிட்ட கேட்கவே வேண்டாம், அவர்கிட்ட கொடுத்துருங்க. இந்த முறை அவர்கிட்ட கொடுத்துருங்க. தேர்தலில் வழக்கு இருக்குது. நீங்கள் அங்கே தங்க கவசம் போடுவது நிறுத்தக்கூடாது. அப்போ அந்த மக்கள் என்ன நினைக்கிறான்? ஒருவேளை தடை வந்துடும், தங்க கவசம் சார்த்தப்படாது. அதெல்லாம் மிக எளிதாக கையாண்டார எடப்பாடி. அதனால அதிமுக, முக்குளத்தூர் கட்சி, கவுண்டர் கட்சி, இதை 2 பேருமே இதில் பதவி பலன் அடைவதற்கான ஒரே கட்சி அதிமுக தான். ஸோ இப்போ நிறைவாக இப்போ ஓவராலாக அங்கே இருக்கிற சிட்டிங் எம்பியினுடைய செயல்பாடுகள், மக்களுடைய மனநிலை, சாதி மத ரீதியிலான வாக்கு வங்கிகள், இதெல்லாமே ஓவராலாக கன்சிடர் பண்ணி இப்போ 4 வேட்பாளர்கள் இருக்கிறாங்க. பிரதானமாக ஒரு ஓவராலாக உங்களுடைய பார்வை பெர்சன்டேஜ் வகையில் எந்தெந்த யார் முன்னிலை வகிப்பார்கள்? முதல் 2, 3 அது உங்களுடைய பார்வையில் தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். இதோட முடிக்கலாம்னு நினைக்கிறேன். ராமநாதபுரம் தொகுதி இல்லை, நவாஸ் கனி வெற்றி பெறுவார். நீங்கள் கடந்த முறை வெற்றி பெற்றதில் ஒரு 5% முதல் 10% வரை குறைவான வாக்கு தான் வாங்குவார். நவாஸ் கனி வெற்றி தவிர்க்க முடியாது. 2வது முறை 44.29. ஆமாம். இப்போ அது 44 வாய்ப்பு இல்லை, 39க்கு வந்துடும்.
9க்கு வந்துடும். கடந்த முறை அதிமுக 3.5 லட்சம் வாக்கு நயினார் நாகேந்திரன் வாங்கினார். இந்த முறை அந்த வாக்கு அதே வாக்கை ஜெயபெருமாள் வாங்குவார். அதிமுக 2வது இடம், 3வது இடம் பிஜேபி வாக்கு ஒரு 10% 16 லட்சம் வாக்காளர் 1,60,000 வாக்கு ஓபிஎஸ் வாங்கினால அது பெரிய விஷயமா பார்க்கப்படும். ஓகேங்க சார். ஸோ பொறுத்திருந்து பார்ப்போம் என்ன நடக்க போகுது அப்படின்னு. ராமநாதபுரம் மக்களவை தொகுதி பற்றின பல்வேறு உங்களுடைய பார்வைகளையும் கருத்துக்களையும் எங்கள் மூலமாக மக்களிடம் பகிர்ந்துகிட்டதுக்கு ரொம்ப நன்றி. நன்றி, வணக்கம்.